فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் முக்கியமான பெரு நகரங்கள் அனைத்திலும் நடத்தப்பட்டு கடந்த பல வருடங்களாக பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், பல்வேறு மதத்தவர்கள் வாழுகிற நமது நாட்டிலே அனைத்து மதத்தவர்களும் நல்லிணக்கத்துடனும் சகோதர வாஞ்சையுடனும் பழக வேண்டும், இத்தகைய உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கு முக்கியமான நோக்கம். முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் தவறான அபிப்பிராயங்கள் வேறு சமுதாயங்களுக்கு இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற அந்த சகோதர வாஞ்சை ஏற்படவே முடியாது. எனவேதான் முஸ்லிம்களை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அல்லது அவர்களுடைய போக்கிலே உங்களுக்கு இருக்கிற அதிருப்திகள் இவற்றை இங்கே வெளிப்படுத்தினால் அவர்களும் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் தவறாக விளங்கி இருந்தால் உங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய நிலையை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுக உரை நிகழ்த்திவிட்டு நம்ம கேள்விக்குள் செல்லலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய மூல ஆதாரங்களாக திருமறை குர்ஆனும், குர்ஆன் என்ற எங்களுடைய வேதமும், எங்களுடைய தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் தான் இஸ்லாம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் பெயரளவுக்கு தங்களை இஸ்லாத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் இஸ்லாத்தோடு நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. இது அடிப்படையாக நீங்கள் முதலிலே உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி வாங்கக்கூடாது என்பதை கடுமையாக சொல்கிறது. ஆனால் நீங்கள் வட்டி வாங்குகிற நிறைய முஸ்லிம்களை பார்ப்பீர்கள். இதற்கு இஸ்லாம் பொறுப்பாகுமா? ஆகாது. அதே போல வரதட்சணை வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆண்கள் தான் பெண்களுக்கு மகர் என்ற மனக்குடையை வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வரதட்சணை வாங்கக்கூடியவர்களாக, சொல்ல போனால் மற்றவர்களை விட அதிக அளவில் வரதட்சணை வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இஸ்லாம் இதற்கு பொறுப்பா? இவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொண்டு பின்பற்றவில்லை. ஒன்று புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும், அல்லது புரிந்து கொண்டும் இந்த பணத்தாசை அவர்களை அதன்படி நடக்க விடாமல் தடுத்திருக்க வேண்டும். அதே போல முஸ்லிம்கள் குடிக்கிறார்கள், முஸ்லிம்கள் மோசடி செய்கிறார்கள், முஸ்லிம்கள் நேர்மையற்று நடக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் காரணம் கிடையாது. இதையெல்லாம் கடுமையாக கண்டிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அந்த வகையில் இப்ப சமீப காலங்களில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் முஸ்லிம்களுடைய பெயரால் உலகத்தில் பல பகுதிகளிலேயும் நமது இந்தியாவிலேயும் நடத்தப்படுகிற வன்முறை சம்பவங்கள், இது இன்னைக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு கசப்பை, வெறுப்பை ஏற்படுத்துகிறது. இந்த வன்முறை சம்பவங்களை நிகழ்த்தக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிரான முஸ்லிம் பெயர் தாங்கிகளை முஸ்லிம்கள் யாருமே ஆதரிப்பது கிடையாது. முஸ்லிம்களுடைய எந்த ஒரு இயக்கமும் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்குவது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த மும்பையில குண்டு வெடித்த பிறகு அவர்களை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என்று தமிழகத்திலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் முஸ்லிம் அமைப்புகளே போராடி கொண்டிருக்கிறார்கள், பல போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள்.
அப்ப ஒட்டுமொத்த முஸ்லிம்களாலும் புறக்கணிக்கப்படுகிற சில தீய சக்திகள் இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்திக் கொண்டு இது மாதிரியான நாச வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். ரயிலிலே குண்டு வைக்கிறார்கள், கடை வீதியிலே குண்டு வைக்கிறார்கள், அப்பாவி மக்களை கொள்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக இருக்கிற காரணத்தினால் அது இஸ்லாத்தின் மீது சுமத்தப்படுகிறது. எனவே இது மாதிரியான நடவடிக்கைகளை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? இந்த மாதிரி செயலை இஸ்லாம் ஆதரிக்கிறதா? குர்ஆன் ஆதரிக்கிறதா? நபிகள் நாயகம் இதையெல்லாம் அங்கீகரிக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆன்மீக தலைவராக இருந்ததோடு ஆட்சி தலைவராகவும் பிற்காலத்தில் ஆனார்கள். அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் 40வது வயசில் தான் தன்னை இறை தூதர் என்று சொன்னார்கள். 63வது வயசில் அவர்கள் மரணித்து விட்டார்கள். 23 ஆண்டுகள் அவர்கள் இந்த இஸ்லாம் என்ற கொள்கையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். 40வது வயதில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து 63வது வயசில் அவர்கள் மரணிக்கிறார்கள். இந்த 23 ஆண்டுகளிலே முதல் 13 ஆண்டுகள் அவங்க சொந்த ஊரான மக்கா என்ற ஊரிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சார்ந்தவர்கள் பட்ட துன்பத்தை நம்ம எழுத்தில் வடிக்க முடியாது. முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டாலே அவர்கள் கொல்லப்படுவார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவார்கள், சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவார்கள், எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் அவர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் ஒட்டுமொத்த சமுதாயமும் 10 ஆண்டுகள் சமூக பகிஷ்காரம் செய்து சுடுமணலை கிடத்தி அவர்களை சவுக்கால் அடித்து நிர்வாணப்படுத்தி பல விதங்களிலே அவர்களை காயப்படுத்தியும் கூட நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள், அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் கொடுமை எல்லை மீறி போகுத, நாங்க ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்துட்டு வரணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட நேரத்தில் கூட 13 ஆண்டுகளும் சகித்துக் கொண்டார்களே தவிர நபிகள் நாயகம் அவர்கள் இது மாதிரி பதிலடி கொடுப்பதற்கு அவங்க சம்மதிக்கவே இல்லை, ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஒரு அளவுக்கு மேல எல்லை மீறி கொடுமையை தாங்க முடியாமல் போகும் பொழுது நபிகள் நாயகம் அந்த மக்களுக்கு என்ன வழிகாட்டினாங்கன்னு சொன்னா, பக்கத்தில் உள்ள அபிசீனிய நாட்டுக்கு நீங்க எல்லாம் அடைக்கலமா தேடி போயிருங்க, இந்த ஊரில் இருந்து இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது என்று சொன்னால் அதுக்காக வேறு விதமான நடவடிக்கைகள்ல நீங்க இறங்க வேண்டாம், அபிசீனியாவுக்கு போயிருங்க என்று சொன்னார்கள். அதை ஏற்று ஏராளமான முஸ்லிம்கள் சொந்த ஊரை விட்டு சொந்த சொத்து சுகங்கள்லாம் விட்டு அவங்க அபிசீனியாங்கிற ஒரு நாட்டுக்கு புறப்பட்டு போனார்கள். அங்க போய் தஞ்சம் அடைந்தார்கள். அதுக்கு பிறகு எஞ்சியவர்கள் மேலும் கொடுமைகளை தாங்கிய பொழுது நபிகள் நாயகம் உள்பட எல்லா முஸ்லிம்களும் மதீனா என்ற இன்னொரு பகுதிக்கு அவங்களும் அகதிகளாக புறப்பட்டு போனார்கள். அந்த ஊர்ல போய் அகதியாக இருந்து அந்த ஊர் மக்களை எல்லாம் வென்றெடுத்து அந்த மதீனாவுல ஒரு அரசாங்கத்தை நிறுவி அதிபராகவும் ஆறவங்க நபிகள் நாயகம். 13 வருஷம் இவ்வளவு பெரிய கஷ்டப்படுறாங்க. கடைசி 10 வருடங்கள்ல மதீனாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவங்க ஒரு அதிபராக, ஆட்சி தலைவராக, ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக ஆகிறார்கள். அந்த 10 வருடங்களில் தான் அரபு தீபகற்பம் முழுவதும் இந்த மார்க்கம் பரவுகிறது. அரபுகள் எல்லாம் இது நல்ல கொள்கையாக இருக்கிறது, வட்டி வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அது மாதிரி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு பகுதியாக இஸ்லாத்தை ஏற்க அந்த சாம்ராஜ்யம் விரிவடைகிறது. எவ்வளவுக்கு விரிவடைகிறது என்று சொன்னால், அன்றைக்கு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் பெரிய வல்லரசாக அதை உருவாக்கிட்டு தான் மரணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் இந்தியா போன்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு தங்களுடைய 63வது வயசுல மரணிக்கிறார்கள். இது நபிகள் நாயகத்தினுடைய இரு வகையான வாழ்க்கை, மக்காவுடைய வாழ்க்கை.